கனகடா, என்ன பண்றீங்க? எந்திரிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள விளையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்டுதான் விளையாடணும் கனகடா, இல்லைன்னா பசிக்கும்ல. நம்ம சாப்பிட்டு வந்துடலாமா? ஈர கொண்டு வந்திருக்கிற கண்ணுகளா, நீங்க நல்லா சாப்பிட்டு விளையாடணும், சரியா? நீங்க சாப்பாடுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருதுமா. ஜாலி 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 ஜாலி. நானும் பாப்பாவும் சாப்பிட்டு இங்கேயே விளையாடுறோமா. அம்மா கொண்டு வந்த தானியத்தை குஞ்சுக சந்தோஷமா சாப்பிடுறாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தாமா தெரியும். போன வாரம் உங்களைய கஷ்டப்படுத்திட்டோம்லம்மா, அழுக வேற வச்சுட்டோம், மன்னிச்சிருங்கம்மா, ரொம்ப சாரி. எங்க போறீங்க? பக்கத்துல விளையாண்டுட்டு வந்துருவோம் அம்மா. எங்க போலாம்? பக்கத்துலயே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். என்னது, அந்த குருவி கூட அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்களே. நம்ம போனா நம்மளைய துரத்திடுவாங்களோ? நம்ம இங்கிருந்தே பாப்போம். என்னக்கா, இந்த குருவி பறந்து போகுது. போயிருச்சு போ. அந்த குருவி இங்க தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து வருது. டெய்லி இறைக்காக வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எதுக்கு அந்த குருவிய பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? டவுன்ல இருந்து வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. புதுசா இருந்தாங்களா? நானும் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையா, அதுதான் கேட்டேன். நாளைக்கு வந்து பார்க்கலாமா? அதான் அந்த குருவி டெய்லி வருதுன்னு சொல்றாங்கல்ல, நாளைக்கு வரலாம் பாப்பா. என்ன கண்ணுகளா, எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, நாங்க விளையாட போனோம்ல, அங்க ஒரு புதுசா ஒரு குருவிய பார்த்தோமா. இது வரைக்கும் இங்க அந்த மாதிரி குருவிய பார்த்ததே இல்ல. ஆமாமா, ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த குருவி.
அப்படியா? எங்க இருக்கு அந்த குருவி? எங்க பாத்தீங்க நீங்க? வெளியூர் குருவியா இருக்கும். அந்த குருவி கூட தான் விளையாண்டீங்களா? அப்ப அந்த குருவிய கூட்டிட்டு வரலையா கண்ணுகளா? சாப்பிடுங்க கண்ணுகளா, ரொம்ப நேரம் ஆச்சல்ல, பசிக்கும். சாப்பிட்டு விளையாடுவீங்களா? சரியா கண்ணுகளா? ரொம்ப நேரம் விளையாண்டனால பசிக்கும், சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடணும். சரியா கண்ணுகளா? வாங்க. நல்லா சாப்பிடணும் கண்ணுகளா, மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிடுங்க. குஞ்சு குருவிக ரெண்டுமே அந்த குருவி கூட பேச முடியலன்னு வருத்தப்பட்டுட்டே சாப்பிடுதான். அம்மா நாங்க வெளியே விளையாண்டுட்டு இருக்கோம்மா, எங்கேயும் வெளியே போக மாட்டோம்மா. அக்கா நம்ம எங்கேயும் ஓடி பிடிச்சு விளையாடலாக்கா. நீ என்ன படிக்கணும், நான் என்ன படிக்கிறேன், சரியா? அக்கா நீ என்ன புடி 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 புடி. கண்ணுகளா வாங்க, போதும் தூங்கலாம், பொழுதாயிருச்சு. அம்மா நாளைக்கு காலையில நாங்க அந்த குருவிய போய் பார்த்துட்டு வரோம்மா. இன்னைக்கு அந்த குருவிய பார்த்தோம், ஆனா பேச முடியலம்மா. அந்த குருவி பறந்து போயிருச்சு, பேசவே முடியல அந்த குருவி கூட. சரி கண்ணுகளா, நாளைக்கு போய் அந்த குருவிய பார்த்துட்டு வாங்க. இப்ப போய் நம்ம தூங்கலாம். அம்மா குருவி தூங்கிட்டு இருக்க குஞ்சு குருவிகளுக்கு தூக்கமே வரலையாம். அந்த குருவிய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். குருவிக நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது குஞ்சு குருவிக்கு மட்டும் தூக்கமே வரலையாம். நமக்கு மட்டும் தூக்கமே வரலையே, அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க. நானும் தூங்குறேன். குஞ்சு குருவிக்கு தூக்கமே வராம எந்திரிச்சிருச்சான். என்னது குஞ்சு குட்டி, நீ ஒன்னும் தூங்கலையா? நாம தான் காலையில அந்த குருவிய பார்க்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டோம்ல, அப்படியே நீ இன்னும் தூங்காம இருக்க. என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் தூங்காம இருக்கீங்க? பேசாம தூங்குங்க கண்ணுகளா. காலையில எந்திரிச்சதுமே ரெண்டு குருவி கஞ்சுகளும் வேலையா அந்த குருவியை போய் பார்க்கறாங்களாம்.
குருவிய போய் பார்க்கும்போது அந்த அம்மா, டவுன் குருவி வந்துட்டு போயிடுச்சு, நீங்க ஏன் இவ்வளோ லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் வரும்போது அந்த குருவி அங்க தானியத்தை சாப்பிட்டு இருந்துதான். என்னையே பாக்குறீங்க, உங்களுக்கு தானியம் வேணுமா? அதுக்கு குஞ்சு குருவிங்க 2 பேரும், நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சரி, நீ சாப்பிடு, உங்க பட்டிமன்றத்தெல்லாம் அந்த பக்கம் போய் வச்சுக்கோங்க. இந்த அம்மா வீட்டுல இருந்து 3 குருவிகளும் வெளியே போனாங்களாம். நீ யாரு குருவி, எங்கிருந்து வர? நான் பட்டணத்துல இருந்து வரேன், என்ன பட்டணத்து குருவின்னு கூப்பிடுறாங்க இங்க. சரி சரி, ஏன் தினமும் இங்க வர? உங்க ஊரு பசுமையாவும் அழகாவும் இருக்குதா, அதனால அதை பார்க்கறதுக்காகவே நான் தினமும் இங்க வரேன். ஆமா, எங்க ஊர்ல ஆறு, பசுமையான வயல்வெளிகள், நிறைய மரங்க அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்கு, அழகா இருக்கும். இங்க இருக்கிற சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பட்டணத்து குருவி, பக்கத்துலதான் எங்க வீடு இருக்குது, வா போயிட்டு வரலாம், வா. மூணு குருவிகளும் வீட்டுக்கு போறாங்களாம். எல்லாரும் சந்தோஷமா டீ குடிச்சாங்களாம். பட்டணத்து குருவி அம்மா குருவி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சான். அம்மா, உங்க ஊரு நல்ல பசுமையாவும் மன நிறைவாவும் இருக்குது அம்மா. மன நிறைவா இருக்குதாம்மா, நான் தினமும் பட்டணத்துல இருந்து இங்க வரேன். கதை முடிவுல பட்டணத்து குருவி பொதுவா கிராமங்கள்ல பசுமையாவும் நகரத்துல அப்படி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் பட்டணத்து குருவி. கிராமங்களை போல நகரத்தையும் பசுமையாவும் சுத்தமாவும் வச்சுக்கணும். பட்டணத்து குருவி ஒவ்வொரு இடத்தையா பார்த்துட்டே பட்டணத்துக்கு போய் சேர்ந்துதான். உழவு பசுமையா அழகா இருக்குது. ரங்கப்பைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.